Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.5ல 4th சம் வந்து பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க சப்டிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எதை யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணுறோம்னா ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடி இருக்கிற சம்ஸையும் அப்படி தான் பண்ணோம். இப்போ இருக்கக்கூடிய சம்மையும் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8x³ + 125y³ வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 8x³ டு தி பவர் ஆஃப் ஹோல் க்யூபுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்படின்னா 8 இதை வந்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் க்யூபுக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன்னா 2x டு தி ஹோல் க்யூப். 2வை க்யூப் பண்ணேன்னா எனக்கு 8 கிடச்சிடும். எக்ஸை க்யூப் பண்ணேன்னா x³ வந்து கிடச்சிடும். அடுத்தது 125y³ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் பவரில் வந்து நான் கொண்டு வரணும். அப்படின்னா 5y டு தி பவர் ஆஃப் ஹோல் க்யூப். ஏன்னா 5ஐ க்யூப் பண்ணனா 125, ஒய்யை க்யூப் பண்ணனா y³ வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல ஏக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 2xம், பிக்கு பதிலாக 5yயும் எனக்கு ரீப்ளேஸ் ஆகுது. அதை எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ 2x, அடுத்து பியோட வேல்யூ 5y. அப்படின்னா இது பார்க்க எனக்கு எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a³ + b³ இந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. இந்த ஐடென்டிட்டியோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ஃபார்முலா என்னென்னா a + b × a² - ab + b². அப்படின்னா எனக்கு ஏக்கு பதிலாக நான் அதோட வேல்யூ 2xையும், பிக்கு பதிலாக அதோட வேல்யூ 5yயும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 2x + 5y × 2x டு தி ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக மைனஸ், ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 5y ப்ளஸ் பிக்கு பதிலாக 5y சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 5y டு தி ஹோல் ஸ்கொயர். நான் 2x + 5y × 2வை ஸ்கொயர் பண்ணனா 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணனா x² மைனஸ் 2 × 5 வந்து 10, x × y வந்து xy ப்ளஸ் 5ஐ ஸ்கொயர் பண்ணனா 25, ஒய்யை ஸ்கொயர் பண்ணனா y². அப்படின்னா கொடுத்துருக்க ஃபஸ்ட் சப்டிவிஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப எனக்கு 2x + 5y × 4x² - 10xy + 25y² கிடச்சிருக்கு. அடுத்த சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27x³ - 8y³. இதையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் பவர் 3 கொண்டு வரணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை 27ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் பவர் 3க்கு கொண்டு வரணும்னா 3x டு தி ஹோல் க்யூப். ஏன்னா 3ஐ க்யூப் பண்ணனா 27, எக்ஸை க்யூப் பண்ணனா x³ மைனஸ் 8ஐ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் க்யூப் கொண்டு வரணும்னா 2y டு தி ஹோல் க்யூப். ஏன்னா 2வை க்யூப் பண்ணனா 8, ஒய்யை க்யூப் பண்ணனா y³ வந்து எனக்கு கிடச்சிடும். அப்படின்னா இங்கே எனக்கு ஏக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா 3x, பிக்கு பதிலாக 2y வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அப்படின்னா a = 3xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், b = 2yன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது பார்க்க எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a³ - b³ ஐடென்டிட்டி மாதிரி இருக்குது. அதோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். a - b × a² + ab + b² ஐடென்டிட்டி. இப்போ இந்த ஐடென்டிட்டியில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிற வேல்யூ ஏவோட வேல்யூ 3x, பியோட வேல்யூ 2yயை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் ஏக்கு பதிலாக 3x மைனஸ் பிக்கு பதிலாக 2y × 3a². அப்படின்னா 3x டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ab. அப்படின்னா ஏவோட வேல்யூ 3x, பியோட வேல்யூ 2y ப்ளஸ் b². அப்படின்னா பியோட வேல்யூ 2y டு தி ஹோல் ஸ்கொயர். முன்னாடி இருக்கிற 3x - 2y அப்படியே வச்சுக்கிறேன். 3 ஸ்கொயர் பண்ணனா 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணனா x² ப்ளஸ் 3 × 2 வந்து 6, x × y வந்து xy ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணனா 4, ஒய்யை ஸ்கொயர் பண்ணனா y². அப்படின்னா கொடுத்துருக்க சப்டிவிஷனை ஃபேக்டரைஸ் பண்ணப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3x - 2y × 9x² + 6xy + 4y² கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். அடுத்தது தேர்டு சப்டிவிஷனில் a⁻6 - 64 வந்து கொடுத்துருக்காங்க. இன் பவர் ஆஃப் 6ல் வந்து நம்மளுக்கு எந்த ஐடென்டிட்டியுமே கிடையாது. ஆனால் இன் பவர் ஆஃப் 2க்கோ இல்லைனா இன் பவர் ஆஃப் 3க்கோ வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். நான் இன் பவர் ஆஃப் 3க்கு வந்து முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறேன்னா a² டு தி ஹோல் பவர் 3ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 2 × 3 வந்து 6ன்னு கிடச்சிடும். அதனால் a⁻2 டு தி ஹோல் பவர் 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 64ஐ நான் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா 2⁻6ன்னு சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா 2வை வந்து நான் 6 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 64 கிடைக்கும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64 கிடச்சிருக்கு. அதனால் 64க்கு பதிலாக 2⁻6ன்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா எனக்கு இன்னமும் இந்த 2⁻6 இருக்குது. இன் டேர்ம்ஸ் பவர் ஆஃப் 6ல் இருக்கிறத இன் பவர் ஆஃப் 3க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். அப்படின்னா a² டு தி பவர் 3 மைனஸ் இதையும் நான் அதே மாதிரி 2² டு தி ஹோல் பவர்
3ன்னுட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 × 3 வந்து 6ன்னு இருக்கும். அந்த 6 தான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2 × 3ன்னுட்டு எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு இது பார்க்க எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா, இதை ஏ வந்து நான் ஏ ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், பியை வந்து நான் 2 ஸ்கொயர்னு கன்சிடர், அதாவது ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர், பிக்கு பதிலாக 2 ஸ்கொயர்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு இது பார்க்க எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a³ - b³. அதோட ஃபார்முலா வந்து என்னென்னா a - b × a² + ab + b². இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ நான் இந்த வேல்யூ, அதாவது ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர், பிக்கு பதிலாக 2 ஸ்கொயரை நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா a² - 2 ஸ்கொயர் × ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா a² + ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயர், பிக்கு பதிலாக 2 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ப்ளஸ் பிக்கு பதிலாக 2 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே இன்னொரு ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா a², இந்த இதை முதல்ல இப்படி வச்சுக்கிறேன், a² - 2 ஸ்கொயர். இப்போ இதை எழுதிக்கிறேன், a⁴ கிடைக்கும். ஏன்னா 2 × 2 வந்து 4. அடுத்தது 2 ஸ்கொயர் பண்ணனா 4, a² அப்படியே எழுதிக்கிறேன், ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணனா 4, 4 ஸ்கொயர் பண்ணனா 16 வந்து கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல a² - 2 ஸ்கொயர் இருக்குது. இது பார்க்க எனக்கு a - b²ங்கிற அதாவது a² - b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அதோட ஐடென்டிட்டி ஃபார்முலா என்னென்னா a + b × a - b, அதான் ஃபார்முலா. இப்போ எனக்கு ஏக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆகுதுன்னா a தான் வந்து ரீப்ளேஸ் ஆகுது, பிக்கு பதிலாக 2 வந்து ரீப்ளேஸ் ஆகுது. அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா ஏக்கு பதிலாக a, பிக்கு பதிலாக 2, அப்படின்னா a + 2 a - 2. அடுத்து இங்கே இருக்கிற டேர்ம், அதாவது a⁴ + 4a² + 16 அப்படியே எழுதிக்கிறேன். அப்படின்னா a⁴ + 4a² + 16. இப்போ இங்கே a⁴ - 64 ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு a + 2 × a - 2 × a⁴ + 4a² + 16 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.